புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளோட போன் டெவலப்மெண்ட் க்ரோத் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ பிறந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 10 இயர்ஸ் வந்து நம்மளோட போன் வந்து அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், விட்டமின் டி ரிச் ஃபுட், இதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த டைமில் தான் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட போன் டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல் ரிச் ஃபுட்டை வந்து எடுக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். அப்படி பண்ணலைன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, போன் டென்சிட்டி வந்து கம்மியாகும். அது கம்மியாகும் முதல்ல வந்து ஈஸியாக நம்ம கீழே விழுந்த உடனே வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரென்த் இருக்காது. நம்மளோட மசில்ஸை வந்து போன்ஸ் கூட ஒட்டி தான் இருக்குது. ஸோ நம்மளோட மசில் மூமெண்ட்டையும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ ஸ்டெடியாகவும் இருக்க முடியாது. பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம 30+ ஆன உடனே நம்மளோட போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். போன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும். அஸ் வெல் அஸ் அதோட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா மோர் தேன் ஃபுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் வெயிட் ட்ரைனிங் வாரத்தில் 2 to 3 days உங்களோட ஃபிட்னஸ் கோச் கூட இல்லைனா உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் கூட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வந்து நீங்கள் ஸ்லோவாகவே வந்து ஆரம்பிக்கலாம். இந்த 30 and 40 இயர்ஸில் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் எதெல்லாம் செய்கிறீங்களோ அப் டு 60+ ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து கை கொடுக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ 60+க்கு அப்புறமா வந்து இன்னும் நிறையா வந்து போன் டென்சிட்டி கம்மி ஆகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாகும். அண்ட் இந்த எக்ஸசைஸ் தவிர்த்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் ஆஸ் யூஷுவல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம வாயில் என்ன போடுறோமோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து நம்ம சாகிற வரைக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ போனுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மெயினாக என்ன கேட்டாலும் நம்ம கால்சியம் அண்ட் விட்டமின் டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை தவிர்த்து ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம்ல, ப்ரோட்டீன்னா பாடி பில்டிங் ஃபுட், அதே மாதிரி தான் ப்ரோட்டீன் வந்து நம்ம போனில் இருக்க அந்த டிஷ்யூ செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு, செலீனியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் கே, விட்டமின் சி, இந்த மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸுமே விட்டமின் டி அண்ட் கால்சியம் கூட சேர்ந்து எடுக்கும் போதில் அப்போ தான் உங்களோட ஓவரால் போன் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லாவே வந்து கவனமாக ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஒரு பிளேட்டில் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஸ்டெப். நீங்கள் வந்து மீல் காம்பினேஷன் மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும் போதில் உங்களுக்கு தேவையான இந்த எல்லா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நான் என்னெல்லாம் சொன்னேனோ அது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும். ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் மீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 plate அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ரைஸ் ஐட்டமோ இல்லைனா வந்து மில்லட்ஸோ இல்லைனா வீட் பேஸ்ட் ஐட்டம் சப்பாத்தியோ இல்லைனா வந்து ஓட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கஞ்சா தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் அதனால் வடிகட்டியும் எடுத்துக்கலாம், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 plate அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். லெஸ் ஆயிலில் வந்து குக் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் சால்ட் கூட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் half of your plate has to be fruits or vegetables. கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னலி அவைலபிள். நம்ம சீசன் மாற மாற நம்மளுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதுல்ல, சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. லோக்கலாக அவைலபிளாக எது இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அது வந்து ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஒரு மீலுக்கு எடுக்கும் போதில் தேவையான நான் சொன்ன எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட போன் ஹெல்த்துக்கு வந்து கிடைச்சிரும். இது தவிர்த்து நம்ம எந்த ஃபுட்டெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை நம்மளுக்கு ஈஸியாகவே அவைலபிளாகுது. அது வந்து வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் பொரியல் மாதிரியும் பண்ணிக்கோங்க, வடை மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
எள்ளு சட்னியும் எடுத்துக்கோங்க. நம்மளோட கால்சியம் நிறையாவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுலேருந்து. அண்ட் அது தவிர்த்து மட்டன் போன் சூப்பும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் சின்ன சைஸில் இருக்க ஃபிஷ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் பிரண்ட துவையல் வந்து நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்காக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது தேவையான மினரல்ஸ் எல்லாமே அதில் நல்லா அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நான் சொன்ன மாதிரி அந்த மீல் போர்ஷனில் நீங்கள் எடுக்கும் போதில், அந்த மீல் காம்பினேஷனில் எடுக்கும் போதில் உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கால்சியம் டேப்லெட்டும் சரி, விட்டமின் டி டேப்லெட்டும் சரி, இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கணும். கால்சியம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மாத்திரம்தான், ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் டாக்டர் எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ நாளுக்கு மட்டும்தான் இந்த கால்சியம் டேப்லெட் வந்து நீங்கள் போடணும். இல்லைனா நம்மளோட கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது தண்ணி வந்து நிறையா குடிங்க. 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிங்க. குடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தேவையான அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அப்சார்ப் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோர் தென் தட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ராத்திரியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா டீப் ஸ்லீப்பில் தூங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட போன் ஹெல்த்தையும் வந்து நல்லா ரிப்பேர் பண்ணி சீராகவும் வச்சுக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் போனும் வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.